2 இது பார்த்துட்டோம். 3வது கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் பலன் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஸோ கிருத்திகை உங்களுக்கான கார்ட்ஸ். ஓ! குழந்தைக்கு நல்லா இருக்கே! இங்கேயும் 2 கார்ட்ஸ் இருக்கு. கிருத்திகை குழந்தைகளுக்கு வந்து அதான் டீனேஜ் பசங்களுக்கு 13 வயசு தாண்டி தானே பார்க்கணும். அதனால பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருடமா இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பாசிட்டிவா இருக்கு. இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண போறாங்க. ம். ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு இருக்கு. ஏதாவது ஒரு ஆம்பிஷன், ஹாபீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட போறாங்க. கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து நிறைய வரும். கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த நியூ ப்ராஜெக்ட் ஆமா. வென்ச்சரா இருக்கலாம். ஆமா. ஏதோ ஒரு விஷயத்த ஆக்கப்பூர்வமா பண்ணுவாங்க ம். குழந்தைங்களுக்கு. குட், குட். வேலை சார்ந்து பார்க்கும்போது, கூட்டு முயற்சி ரொம்ப நல்லா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு. பிசினஸ் தொழில் பண்றாங்கன்னா, கொலாபரேஷன் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, இல்ல ஓ! பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. வெரி ஸோ குட். அந்த மாதிரி வேலை செய்றவங்களுக்கு கூட்டு முயற்சி. ஒரு டீம் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க் செய்றாங்கன்னா, அந்த டீம் ஒர்க் சேர்ந்து அது ஒரு சக்சஸ வந்து குடுக்கும். சூப்பர். இன்னொன்னு உங்கள சுத்தி பொறாமைக்காரர்களும் உருவாகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, பொறாமைக்காரர்கள் எப்பவுமே எப்போ பொதுவா உருவாகுறாங்கன்னா, நல்ல திறமையான இருக்கிறவங்க, சக்சஸ். திறமையா வேலை செய்ய பார்த்து. ஸோ இவங்களுடைய வேலை திறமையா போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பக்கம் வந்து ஒரு நெகட்டிவ் வைப் குடுக்குற விஷயங்களும் அவங்களுக்கு போகும். ஸோ அதுலருந்து அவங்க காத்துக்கிறதுக்கு ஒரு வழியும் இங்க அது அப்படியே வருது. என்னன்னா, ரொம்ப யார்கூடயும் பேசாம, இவங்களுடைய திட்டங்கள யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். யாரா இருந்தாலும் ஒரு பவுண்டரிஸ் இருக்கணும். ம். ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் இருக்கணும். ரொம்ப யாரையும் மெர்ஜ் பண்ணிக்க வேணாம். மிங்கிள் பண்ணிக்க வேணாம் ம். வாழ்க்கையில. ம். அவங்கவங்க எல்லைக்குட்பட்டு அந்தந்த உறவுகள், அந்தந்த நபர்கள வச்சு ம். பழகிக்கிட்டாங்கன்னா, ஸோ இந்த பொறாமைக்காரர்கள், அந்த ஏதாவது ஒரு சதி வேலை, இல்ல டவுன் பண்ண நினைக்கிறது, இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் அவங்க தப்பிச்சுருவாங்க. வெரி குட். ஓகே. சரியான கைட்லைன்ஸ் குடுத்துருக்கீங்க. அது ஒரு பயம் இருக்கும். எப்பவுமே ஆமா. வெற்றின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, பொறாமைன்றது ஃபாலோ பண்ணும். கண் அப்புறம் இது வந்து ஜாப்புக்கும், இதுக்கும் கண் ஃபினான்ஸ்லயே நல்லா சக்சஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? நல்லா சக்சஸ் ஆமா. வரும் இல்லையா? பண ரீதியாவும் நல்ல நல்லா வரும். முன்னேற்றம் ஸோ இருக்கும். அப்ப ஏன்னா, இந்த வீடு தொழில், வேலை அடிப்படை தான் கான்ஃபிடன்ட். பணம். இன்றைய காலகட்டத்துல. ஆமா. இது முன்னேறும்போது அதுவும் கூடவே ஸோ முன்னேறும். காரு, வீடு, நல்ல ஆமா. வாகனம், எது சுபகாரியங்கள் வேணாலும் இவங்களால சாதிக்க சாத்தியப்படுத்திக்க முடியும். ஆனா, அதுக்கு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும். அது அவங்களுக்குள்ள வச்சுக்கணும். காரியம் செய்ய போறேன் அப்படின்னு வெளிய போய் சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அது செய்றதுக்கே ரொம்ப டஃப் ஆயிடும். கண் திருஷ்டி படும். ஆமா. ரொம்ப டஃப் ஆயிடும். அதனால சொல்லாம செய்றது பெட்டரா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, யார்கிட்டயும் போய் உதவி வாங்காம, நீங்க இருக்கிற ரிசோர்ஸ வச்சு நீங்களே முன்னுக்கு ஆமா. வாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்குள்ளே இருக்கு எல்லாமே. சரி. ஓகே, ஓகே, ஓகே. சரியா சொன்னீங்க.